ஸோ இப்ப என்ன செய்யறாங்க? ஜே என்ற டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா டிஎம் முடிஞ்சு ஜிஎம் முடிஞ்சதான் தொடங்கலாம். இப்படியான பிரச்சனைகளுக்கு நாங்க என்ன செய்வோம்டா, நாங்க ஜியில இருந்து டி டிஎம் தொடங்கி ஜிஎம் முடிஞ்சு இந்த ரெண்டு நோட்ல இருந்து சேர்ந்து ஒன்றுல இருந்து தான் படிக்கிற மாதிரி நாங்க யோசிக்கணும். போமா இல்லையா? இப்ப அத நாங்க என்ன செய்வோம்டா, இந்த டி முடிஞ்ச நோடு இருக்குத்தானே, இந்த டி முடிஞ்ச நோட வந்து இந்த ஜி முடிஞ்ச நோடோட கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டு ஆனா இந்த இந்த கனெக்ட் பண்ணா தெரியும் தானே, ஒரு லைன் வந்து என்னத்தை குறிக்கும், ஒரு ஆக்டிவிட்டி தானே குறிக்கும். ஆனா இந்த லைன் வந்து ஒரு ஆக்டிவிட்டியும் குறிக்காது. ஏனென்றா இது ஒரு டம்மி. ஓகே, இந்த டம்மி டம்மி ஆக்டிவிட்டிக்கு எவ்வளவு நாள் எடுக்கும்? ஒரு நாளும் எடுக்காது. ஏனென்றா நாங்க ஏன் இப்படி போடுறோம்டா, ஏன் இப்படி போடுறோம் போறதுக்கு காரணமே இந்த டிஎம் ஜிஎம் முடிஞ்சு ஒழிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொண்டு வரதுக்கு. அதுக்காக தான் நாங்க இப்படி போடுறோம். அப்ப அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யலாம்? ரெண்டு வந்துருச்சு. சரி, ஓகே. இது வந்து ஜேயா இருக்கும். இதுக்கு எவ்வளவு நாள் எடுக்குன்னு பார்ப்போம். இதுக்கு எவ்வளவு நாள்? 4 தான். ஓகே, இப்ப இது விளங்கிட்டுதான். அதாவது இப்ப சொல்லு பார்ப்போம், இது சரியாண்டு பிடிச்சிருந்தா சரியாண்டு. அதாவது ஜே என்ற ஆக்டிவிட்டி வாங்குறதுக்கு டிஎம் முடிஞ்சு ஜிஎம் முடிஞ்சு இருப்பாங்களாம். இப்ப நான் அதுக்கு என்ன செய்யணும்னா, டி முடிஞ்ச நோட்ல இருந்து மொழிக்கிறோம், ஜி முடிஞ்ச நோட்ல இருந்து மொழிக்கிறோம். அதனால என்ன செய்யணும்டா, இந்த டி முடிஞ்ச நோட்ல இருந்து ஒரு டம்மியா ஒரு ஆக்டிவிட்டியை ஜி என்ற நோட்டுக்கு போற மாதிரி வரும். அது டம்மி என்றதால என்ன, அது வந்து ஒரு டியூரேஷனும் ஒடுக்காது தானே. அப்ப அதுக்கு பூச்சியம் மட்டும் போடுறேன். இப்ப இந்த நோட்ல இருந்து வலிக்கிறது என்னவா இருக்கும்? டி முடிஞ்சு வர அந்த இதுக்கும் சரிதா இருக்கும், ஜி முடிஞ்சு வர்றதுன்னு சரியா இருக்கும். ஓகே, அப்ப இங்க போடுற இந்த டம்மி என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். ஓகே, இப்ப எங்களுக்கு இந்த ஜே வந்து ஒரு வழியா பூச்சாச்சு. இது எங்களோட அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதாவது ப்ரொடியூசர்ஸ் டிஎம் முடிஞ்சு ஜிஎம் முடிஞ்சாதான் இந்த ஜே வரும். ஓகே, ஜே முடிஞ்சாச்சு. அடுத்த கே. கேக்கு பாத்தீங்களாண்டா, ஐஎன் முடியணுமா, ஜேஎம் முடியணுமா, ஹெச் முடியணுமா? ஐ எங்க இருக்கு? ஐ இங்க இருக்குது. ஐ முடிஞ்சு வரனோடு இது. ஜே முடியணுமா, ஹெச் முடியணும்? இப்படி இதை கொண்டு வரலாம். ஐ முடியணும், ஜே முடியணும், ஹெச் முடியணும். ஐ முடிஞ்சு வர்றது இது, ஜே முடிஞ்சு வர்றது இது, ஹெச் முடிஞ்சு வர்றது இது. இந்த மூணுல இருந்து மொழிக்கிறது தான் அடுத்த கே என்ற ஆக்டிவிட்டி. என்னென்று போடலாம். ஒன்றுமே இல்லை. ஏன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க? இந்த மூன்று நோட்ல இருந்து மொழிக்கிறது தான் கே. அப்படின்னா ஓகே. அப்ப இந்த மூன்று நோடே நான் ஏன் பேசாம இப்படி தனித்தனியா போடுவான்? இந்த மூன்று நோடே நான் அப்படியே இப்படி போடலாமா இல்லை? இதையும் வலிச்சு போட்டு நான் என்ன இப்படி போட்டுட்டு அடுத்தது இது என்ன இருக்கும்? கேயா இருக்கு. கேக்கு எத்தனை நாள் இருக்குது? 10 நாள் எடுக்கும். ஓகே, விளங்கிட்டே. இது வந்து இப்படி வளைச்சு நீங்க போடலாம். ஓகே, அப்ப இந்த நோட் சரியா பிள்ளையா சொல்லுங்க. அதாவது கேஎல் ஆக்டிவிட்டி தொடங்கணும்னா 3 ப்ரொடியூசர்ஸ் இருக்குது.
ஐ முடியணும், ஜே முடியணும், ஹெச் முடியணும். மூன்று பேரும் முடிஞ்சு வர எந்த நோட்ல இருந்தா கே முடிக்கிட்டு போகலாம். இப்ப சொன்ன மாதிரியே இருக்குதானே? ஓகே, இப்ப இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு. அப்ப நாங்க இதை இப்படி போடலாம். அடுத்தது கே முடிஞ்சா எல். எல் வந்து கே முடிஞ்சா சரிங்க. கே இருந்து வைக்கிறது எல்லாருக்கும் ஓகே. இது வந்து தீர்வுதான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். பட் விளங்கினா வேற ஒன்றும் இல்லை. இதே மாதிரி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணா சரி, அவ்வளவுதான். அப்ப எல்லுக்கு 3 நாள் எடுக்கும். ஓகே, அடுத்தது எல் முடிய என்ன? எம். எம்முக்கு எல் இருந்தா காணும். ஓகே, எம். எம்முக்கு எவ்வளவு நாள்? 1 நாள். கொஞ்சம் போர் அடிக்கும் கதைக்கு. அடுத்து அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க எண்ணம் வந்து என்ன இருந்ததுண்டா எல் அங்க எண்ணம் எல் முடியத்தான் தொடங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா எல் முடியாத 2 நாள். அதே மாதிரி இன்னொன்று எல்லுன்னு எம்என்ஓ. எம்என்ஓ மூன்றுமே எல் முடிய வைக்கிற மாதிரி தான் இருக்குது. 1 2 3 என்ற ஓடவே. ஸோ நான் வந்து என்ன செய்ய போறேன்டா, இது எப்படி திரும்பவும் இது வந்து என்ன என் என் வந்து எவ்வளவு? 2 நாள். இப்போ உங்களுக்கு விளங்குது என்னண்டா, ரெண்டு எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிற அப்ப 3 இருந்தா என்ன வருது? 3 இந்த பாயிண்ட் வருதான். இதை வந்து நீங்க எப்படி பிரிக்காம ஸ்ட்ரெயிட் லைன்ல குறிக்கலாம். எக்ஸாக்ட் நீங்க அப்படித்தான் செய்வீங்க. அதுதான் எல்லாம் ஓகே. இப்ப நீங்க குறிக்கலாம் தானே? சரி. இன்னொன்று பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு நிறைய ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நோட் வந்து தெரியும் தானே, 3 எண்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓகே, அதையும் ஞாபகம் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நிறைய இடங்கள்ல ப்ரொடியூசஸா இருந்தா என் இடங்கள்ல என் நம்பர் ஆஃப் ப்ரொடியூசஸா இருந்துச்சுன்னா ஒரு ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டில இருந்து வலிக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என் நம்பர் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தொடங்குறதுக்கு என் நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆக்டிவிட்டி தொடங்குறதுக்கு எண்டிங் பாயிண்ட் வந்து என் நம்பர் ஆஃப் எண்டிங் பாயிண்ட் இருக்கு. ஓகே, இது வந்து உங்களுக்கு விளங்கிட்டு தெரியல, விளங்கி இருக்கும் நம்புறேன். ஓகே, சரி. அடுத்தது என்ன வழியாச்சு. அடுத்தது பி. பி என்ன? ஈ முடிஞ்சா வர்றது. ஈ முடிஞ்சா அங்க இருக்குது, இங்க இருக்கு. ஈ முடிஞ்சா பி வருமா? பாத்தீங்க, ஈக்கு பின்னால பி வருது. நல்லா இருக்கு. ஓகே, சரி. போட்டாச்சு. அடுத்தது பி முடிய கியூ. கியூக்கு வந்து பி வருமா? இவருக்கு என்ன? கியூ எவ்வளவு நாள்? 1 நாள். ஓகே, கியூ முடிய வேற யார்? ஆர். ஆருக்கு சி முடிஞ்சா காணும். சி எங்க இருக்கு? சி முடிஞ்ச நோடு இது இங்க இருக்கு. இப்ப சி முடிஞ்ச நோட்ல இருந்து ஆர் ரெண்டா, இப்ப நாங்க இங்க மேல அப்படி போடுவோம். ஓகே, ஓகே. ஆர் எத்தனை நாள்? 1 நாள். ஓகே, அடுத்தது எஸ். எஸ்ஸுக்கு ஓடி. எஸ் இதுக்கு ஓடி என்ற ஆக்டிவிட்டி ப்ரொடியூசஸா இருக்குது. ஓடி எங்க இருக்கு?
ஓ டி எங்க இருக்குது? ஓ இருக்குது. ஓகே. இங்க இருக்கு. அப்ப எஸ் சொல்லிக்கிறோம். டி எங்க இருக்குது? டி எங்க இருக்குது? டீய காணல. இப்ப டி வந்து இன்னும் நாங்க செய்யவே இல்லை. ஆனா எஸ்ஸுக்கு வந்து டி வந்து இன்னும் தேவையா? இந்த எஸ் வந்து ஞாபகம் வச்சிருக்கோம். ஓகே. எஸ் நாங்க ஞாபகம் வச்சிருக்கோம். டி வந்து இங்க அடுத்ததா இருக்குது. அது முடிய நாங்க இது கூட யோசிப்போம். சரி. ஓகே. சரி. இப்ப அடுத்த டீ வரும். டீக்கு வந்து எம்மும் எண்ணம் இருக்குதா? எம்மும் எண்ணம் இருக்கிறோட பிரிட்டிஷா இருந்தா எப்படி டீ தொடங்கும்? ஆஹ் சரி. இந்த ரெண்டு நோடுக்கும் என்னவா இருக்கும்? ஒரு நோடு இல்லாம எல்லாமே ரெண்டுமே ஒரே நோட்ல வந்து முடிகிற மாதிரி இருந்தா சரி. இதை வந்து நாங்க கனெக்ட் பண்ணி விடுவோம். ஓகே. இதை கனெக்ட் பண்ணா தெரியும். ஓகே. நைஸ். இப்படி போட்டா நாங்க டீயை போடலாமா இல்லையா? டீக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? டீக்கு 3 நாள். அடுத்து சரி. ஓகே. ஓகே. டீ முடிஞ்சது. யூ யூக்கு டீ முடிஞ்சா காணுமா? இப்ப யூக்கு டீ முடிஞ்சா காணுமாட்டா? இது பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு நீளமா போகுது, எவ்வளவு நீளமா போகுது பாருங்க. இதெல்லாம் கீறது கொஞ்சம் ஒப்டிமைஸ் தான். நீங்க கீறீங்கன்னு இல்லை, ஒரு நாள் எடுக்கும். ஓகே. யூக்கு ஒரு நாள். ஒரு கேள்வி செஞ்சா காணும். அதுக்கு தான் நான் எனக்கு சரி ஒரு கேள்வி ஒழுங்கா செஞ்சா ஒரு கட்சியில பி பி செய்யறதுக்கு கியூ முடிக்கணுமா ஆரம் முடிக்கணுமா 2 நாள் எடுக்கும். விக்கு கியூ கியூ இங்க இருக்கு, இங்க இருக்கு. கியூ முடிக்கணும், ஆரம் முடிக்கணும். கியூ முடிச்சு ஆரம் முடிச்சா நாங்க வி செய்யலாம். அப்ப இந்த நோட என்ன செய்யலாம்? நாங்க இந்த நோட இந்த இதோட கனெக்ட் பண்ணி விட்டா சரிதானே. இப்ப இந்த ஆரை வந்து இதோட செஞ்சா சரி. வேற என்ன? அவ்வளவுதான். இது விளங்கிட்டு தானே. இதெல்லாம் என்ன ஓரளவு விளங்கு. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி தான். இதுல படிச்சா தான் செய்யலாம் இல்லை. அது ஓரளவு சொல்லினா சரி. அவ்வளவுதான் இருக்க. 2 நாள் எடுக்கும் வி செய்யறதுக்கு. ஓகே. அடுத்தது வேற யார் இருக்குது? வி முடிஞ்சு டபுள் ஜூ. டபுள் ஜூக்கு என்ன? வி முடியா சரியா? டபுள் ஜூக்கு வி முடிஞ்சா சரி. டபுள் ஜூ டபுள் ஜூக்கு எவ்வளவு நாள்? டபுள் ஜூக்கு 5 நாள். ஓகே. நாங்க ஏதோ ஒரு ஆளை விட்டுட்டு போனாங்க டேக்ல. யாரை விட்டுட்டு போனாங்க? எஸ் எஸ் ஆக்டிவிட்டிக்கு ஓ முடிஞ்சு டீயும் முடியணுமா? 2 நாள் எடுக்குமா? ஓ முடிஞ்சு டீ முடிஞ்சா என்ன? இங்க ஓ முடிஞ்ச நோட் இருக்கு, இங்க டீ முடிஞ்ச நோட் இருக்கு. பட் பாத்தீங்களா தெரியும். இப்ப இப்படி வந்து என்ன செய்யும்? நாங்க வந்து இந்த டிஐயும் ஓவையும் என்ன செய்யலாது? ஒரே நோட்ல கனெக்ட் பண்ண இயலாது. ஏன் கனெக்ட் பண்ண இயலான்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் இந்த இதை வந்து அழிச்சு போட்டு இந்த ஓவையும் இதையும் இப்படி சேர்த்து விடலாமா இல்லையா? சேர்த்து விட்டுட்டு சரியா? சேர்த்து விட்டுட்டு நான் வந்து அங்க இந்த இதுல இருந்து இன்னொரு வழிக்கிட்டு போற மாதிரி எழுதலாமா இல்லையா? எஸ் எழுதலாம். பட் எழுதினா என்ன பிழைக்கணும்னு சொல்லுங்க பாப்போம். என்ன எழுதினா ஒரு சின்ன ஒரு இடத்துல பிழை வருது. ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் மாதிரி வரும். என்ன வரும்? நான் செய்யலாம் தானே. வெளியே போட்டு இதுல வந்து என்ன எஸ் எழுதலாம். எஸ்ஸுக்கு எவ்வளவு நாள் எடுத்தது? 2 நாள் எடுத்ததுன்னு எழுதலாம். எழுதினா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைடா? இந்த யூவன் ஆக்டிவிட்டி. இந்த யூவன் ஆக்டிவிட்டிக்கு வேணுமா கிரிட்டிசிசம் பாருங்க. யூவன் ஆக்டிவிட்டிக்கு பாருங்க. யூவன் ஆக்டிவிட்டி டீ மட்டும்தான் கிரிட்டிசிசம். அப்ப யூக்கு டீ முடிஞ்சாலே காணும். இப்ப யூக்கு டீ முடிஞ்சாலே காணும்னு தான் நாங்க இந்த ஓவை நாங்க இப்படி கனெக்ட் பண்ணி வர இந்த நோட்ல இருந்து யூ வலிக்கிறமே எழுதலாம். இது வந்து லாஜிக்கலி இந்த இதுக்குள்ள எழுத இயலாது. ஸோ ஆகையினாலே நாங்கள் என்ன செய்ய போறோம்டா? இந்த
இங்கதான் நாங்க எங்களோட நோட் எழுத வைப்போம். இப்ப இதை வந்து நாங்க பழமையா இது மாதிரி கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, சரி. அப்ப என்ன செய்வோம்டா, நாங்க டி என்ற நோட்ல இருந்து ஏற்கனவே யூ ஒலிக்கிறதால இவர் அப்படியே வச்சிருப்போம். இந்த நோட ஒண்ணு பண்ணாமடா பேசாம நாங்க வளமையா என்ன செய்தாங்க, இந்த ரெண்டையும் இணைக்கிறதுக்கு நாங்க ஒரு டம்மியா ஒரு ஆக்டிவிட்டி, அவ்வளவு. இந்த டம்மி ஆக்டிவிட்டி, இந்த டம்மி ஆக்டிவிட்டியை நாங்க டாட் டாட் லைன்ல குறிப்போம். குறிச்சிட்டு வேற என்ன டம்மி, ஏற்கனவே ஒரு டம்மி வெளியினாங்க, ஸோ இது டம்மி டூ. இவருக்கு எவ்வளவு நாள் எடுக்கும், ஒரு நாள் எடுக்காது. ஒரு டம்மி தானே, டம்மி ஆக்டிவிட்டி, அவ்வளவுதான். இந்த ரெண்டுல இருந்தும் வலிக்கிற இருக்கு. இதுதான் கடைசியா இருக்கு. ஓகே, எவ்வளவு நாள், என்ன. ஓகே, ஸோ எழுதிட்டவன் நினைக்கிறான். ஓகே, நீங்க வந்து இன்னொரு வேலையும் செய்யலாம். இப்ப இங்க வந்து நாங்க இந்த டம்மியை நாங்க யூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க. இந்த டம்மியை யூஸ் பண்ணதுக்கு காரணம் ஏற்கனவே ஒரு நோடு ஒன்று இருக்குது, அது வந்து தனியா ஒரு வேலை செய்யுது. இப்ப அந்த நோடு அப்படியே வச்சுக்கொண்டு அதை குழப்பாம இன்னொரு நோட்டுக்கு நாங்க இணைக்கிறதுக்கு அந்த லொஜிக்கல்ல வர அந்த பிழைய வந்து சரிப்படுத்துறதுக்காக நாங்க இந்த டம்மியை சேர்க்கிறோம். ஸோ ஆகையினால இந்த டம்மியால நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா, இதுல யூஸ் பண்ண டம்மி வந்து லாஜிக் டம்மின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த லாஜிக்கை சரிபடுறதுக்காக இந்த டியும் ஜியும் முடிஞ்சு வாழந்தான் ஜே ஒழிக்கணும்னா அந்த லாஜிக் சரியாகிறதுக்காக நாங்க ஒரு டம்மி வந்து ஆட் பண்றோம் அங்க இருந்து இங்க விடுற மாதிரி. அதால இதற்கு பேர் லாஜிக் டம்மின்னு சொல்றது. அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல எம்ல நான் முதல்ல போடைக்க எம்ல இருந்து முதல்ல ஒரு தனி ஒரு நோடா தானே போட்டேன். தெரியும் முதல்ல முதல் வந்து இங்க தானே ஒரு இது போட்டேன் என்ன, இப்படித்தானே போட்டேன். அப்ப இப்படி போட்டு நாங்க வந்து இதே இப்படி கனெக்ட் பண்ணி போட்டு செய்யலாமா இல்லையா, இப்படி செய்யலாம் நாங்கள். இப்படி இதுலயும் ஒரு டம்மி அண்டு போட்டு நாங்க எழுதலாமா இல்லையா, ரெண்டுமே ஒரே அர்த்தத்துக்கு கொண்டு வருமா இல்லையா. இது மூன்றாவது டம்மி, இதுக்கும் பூஜ்ஜியம் நான் எடுக்கிற மாதிரி போட்டு அது வந்து கிட்டத்தட்ட அதே பொருள் வர்ற மாதிரி கொண்டு வரலாமா இல்லையா. என்ன, இதுவும் பிழையா சொல்லுங்க, இப்படி போடுறது பிழையா. அதாவது எம்ல இருந்து போற நோட் அடுத்து எண்ல இருந்து போற நோட் டி வந்து எம்மும் என்னும் முடிஞ்சு வார நோட்ல இருந்து வெளிக்கணும்டா. நான் இப்ப முதல் இப்படி போட்டு நான்டா அதை நான் இப்படி போடலாமா, போடுறதுல பிழை இருக்கான்னு கேட்கிறோம். இப்படி போடலாமா, எம்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு டம்மியா ஒரு ஆக்டிவிட்டி எண்ல போய் முடிஞ்சு எண்ல இருந்து வெளிக்கிற மாதிரி போடலாமா இல்லையா, போடலாம், பிரச்சனை இல்லை. பட் நான் வந்து இங்க வந்து தேவைப்படையில ஏனென்றா எம்மு மட்டும் முடிஞ்சு ஒழிக்கிட்டு போற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இல்லை என்றதால நான் வந்து இந்த நோட போடையில. பட் இப்படி நீங்க தவறுதலா நீங்க போட்டீங்களாட்டா நீங்க இப்படி ஒரு டம்மியை போட்டு செய்யலாம் எக்ஸாம்ல, சரியா. இப்ப நான் நான் அழிச்சு அழிச்சு செய்யலாது தானே எக்ஸாம்ல நான் செய்யற மாதிரி. இப்ப நீங்க அப்படி போட்டீங்கன்னா இப்படி ஒரு டம்மியை போட்டு நீங்க செய்யலாம். இங்க யூஸ் பண்ற டம்மிக்கு பேர் ஐடென்டிட்டி டம்மி. அதாவது இது வந்து என்ன அப்படியே அதே நோட அப்படியே இங்க கொண்டு வர்றோம். அதுக்காக போறதுக்கு ஐடென்டிட்டி என்ன தெரியும், ஒரு ஐடென்டிட்டி, அதால ஒரு விதமான மாற்றம் நடக்காது, அதே இது அப்படியே கரெக்டா இங்க போகும். இப்ப அந்த ஐடென்டிட்டியை கொண்டு வரதுக்காக போடுற டம்மி என்னுடைய ஐடென்டிட்டி டம்மி. ஸோ இப்படியும் போறது பிழை இல்லை. ஓகே, நான் வந்து இப்போதைக்கு இப்படி போடுவேன், நான் முதல் முதல் போட்ட மாதிரி செய்வோம். ஓகே, நீங்க அப்படி போட்டீங்கன்னா என்ன செய்யறது. சரி, நான் அப்படி போறேன். முதல் செஞ்சவன் இப்படி போறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஒரு உதாரணம் கொண்டு வருந்தேன். சரி, ஓகே. இப்ப கடைசியா எல்லாமே முடிஞ்சுதானே, எல்லா ஆக்டிவிட்டியும் முடிஞ்சு ஃபுல்லா நாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். இப்ப என்ன, எங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, பட் ஃபினிஷிங் பாயிண்ட் வேணும் தானே ஒரு ப்ரொஜெக்டுக்கு, எங்க வந்து முடியுது அந்த
அப்ப வந்து என்ன செய்யணும்டா, சில ஆக்டிவிட்டி வந்து எந்த இடத்துலயுமே ஒரு ப்ரீசஸா இருக்காது. ஓகே. அப்ப ஏன்ற ஆக்டிவிட்டிக்கு எந்த விதமான ப்ரீடிசஸும் இல்லாட்டிக்கு அந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு. அதே மாதிரி சில ஆக்டிவிட்டி வந்து எந்த இடத்துலயும் ப்ரொடியூசஸா வராதுண்டா, அவ்வளவு ஆக்டிவிட்டியும் பினிஷிங் ஆக்டிவிட்டியா இருக்கு. பினிஷிங் பாயிண்ட்டுக்கு போவாங்க. அப்ப இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்க எது எது ப்ரொடியூசஸா வரையல. எஸ் வருதான்னு சொல்லுங்க அப்போ. எஸ் எங்கேயாச்சும் ப்ரொடியூசஸா வருதா? எஸ் வரையல. ஸோ இது ஒரு எண்டிங் பாயிண்ட். டி வருதா? ஓ டி வருது. யூ வருதா? யூ வருதா? எங்கேயாச்சும் ப்ரொடியூசஸா வரையல. ஸோ இதுவும் ஒரு எண்டிங் பாயிண்ட். வி வருதா? ஓ வி வருது. டபுள் ஜி வருதா எங்கேயாச்சும்? டபுள் வரையில. அப்ப இங்க 3 விதமான எண்டிங் பாயிண்ட் இருக்கு. எஸ் இருக்கு, யூ இருக்கு, டபுள் இருக்கு. அதை நாங்க எப்படி குறிப்போம்டா, கடைசியா நாங்க எண்டிங் பாயிண்ட் குறிக்க இங்க வேணும். இது டபுள் போய் முடியிற நோட், இது யூ போய் முடியிற நோட், இது எஸ் போய் முடியிற நோட். இந்த மூன்றையும் நான் கடைசியில என்ன செய்யலாம்டா, மூன்றையும் ஒரே இடத்துல போய் முடிகிற மாதிரி செய்யலாம். ஓகே. அப்படி செஞ்சா அப்படி போடலாம், இப்படி போடலாம். ஓகே. இதுக்காக நான் அப்படி போடுறேன். ஓகே. வடிவா இருக்க இப்படி பாருங்க, பார்ப்போம். இதான் எங்களோட முழு ப்ரொஜெக்ட். ஓகே. இதான் எங்களோட சிவில் இன்ஜினியரிங் பில்டிங் ப்ரொஜெக்ட் போட்டாச்சு. இதுல எத்தனை இந்த நோட்ஸ் இருக்குதா? இந்த நோட்ஸை நீங்க உங்களுக்கு ஒரு சுகத்துக்காக நான் குறிக்கிறதுக்கு எல்லாத்தையும் என்ன ஏதாச்சும் நம்பர் போட்டு குறிக்கலாம். ஓகே. தெரியாது தெரியணும்னு அவசியம் இல்லை, பட் சும்மா ஒரு ஒரு அடையாளத்துக்காக 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, இத்தனை நோட்டு இருக்கா? 12, 13, 14, 15, 16, 15 எழுதும் வந்து 16, 17, 18, கடைசியா 19 நோட். ஓகே. இவ்வளவுதான் விளங்கிட்டேன். ஒரு இதை வந்து இப்படி நெட்ஒர்க் டயக்ராம் இது போடுறது விளங்கிட்டேன். ஓகேவா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த படங்கள் முதல்ல இருக்குதா? டவுட் 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 குழப்பங்கள். இது என்னண்டு வந்தது, அது புரிய வந்தது இருக்கா? இல்லையா? இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. இல்லடா இல்ல. ஓகே. இவ்வளவுதான். இதை நாங்க குறிக்க தெரிஞ்சுட்டு எங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் ஆக்டிவிட்டிஸை எங்க ப்ரொடியூசர்ஸா வந்துச்சுட்டா தெரியும். அதே மாதிரி இது எண்டிங் போயிட்டு இவங்க எங்க இருந்து வருதுண்டு அதுவும் அதெல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான், இதெல்லாம் வளர்த்துக்க வேண்டியதில்லை. ஓகே. இப்ப வந்து டியூரேஷன் வந்து தந்திருக்கிறாங்க தானே, அதை வச்சு ஒரு தீர்மானம் எடுக்கணும்டா. ஒரு ஆக்டிவிட்டியை நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபினிஷ் பண்ணணும். அதை நாங்க எப்படி குறிக்கலாம்டா, இது உங்களோட டைம் லைன் ரெண்டு வைங்க. உங்களோட டைம் லைன், அந்த டைம் லைன்ல நீங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டியை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் லேட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணா இதுதான் கூட இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஏர்லியஸ்ட் பாசிபிள் டைம். இப்ப நான் இது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் போறேன், ஏர்லி ஸ்டார்ட். அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டியை இதுக்கு பிறகு ஸ்டார்ட் பண்ண இயலாது. இதுதான் நீங்க இவ்வளவுத்துக்கு தான் டிலே பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட நாங்க லேட் ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஓகே. இது டைம் லைன் யோசிங்க. ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணீங்க வேண்டாம், இப்போ படிப்பீங்க. ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணா ஏர்லியா ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஓகே. ஒரு ஆக்டிவிட்டி ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணா ஏர்லியா ஃபினிஷ் பண்ணுவீங்க. லேட்டா ஸ்டார்ட் பண்ணா
லேட்டா ஃபினிஷ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு பார்த்தா விளங்கும் இதுல ஏர்லியா ஸ்டார்ட் பண்ண ஏர்லியா ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஓகேயா? லேட்டா ஸ்டார்ட் பண்ணா லேட்டா ஃபினிஷ் பண்ணுவீங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற கேப் வந்து என்ன இருக்கும்? இதுதான் நீங்க அந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கான டியூரேஷனே. இது மாறாது. அந்த ஆக்டிவிட்டிக்கு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணா இதுக்குள்ள முடியும், லேட்டா ஸ்டார்ட் பண்ணா இதுக்குள்ள. இந்த இதுக்குள்ள நீங்க அந்த ஆக்டிவிட்டியை ஏர்லியா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, லேட்டா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்ற தீர்மானிக்க. ஓகே? ஓகே. இப்ப பார்ப்போம். இதை வச்சுக்கொண்டு நாங்க ஒரு ஒரு நோட், சின்னதா ஒரு நோட் வந்து தருவோம். ஓகே? சரி. சரி. இப்படி ஒரு 3 இடம் இருக்குன்னு வைங்களேன். ஓகே. இது வந்து எக்ஸ் என்று வைப்போம். இந்த ஆக்டிவிட்டி எக்ஸ். இதற்கு ஒரு T1 நேரம் எடுக்குது. இது y. இவருக்கு T2 டைம் எடுக்குது டியூரேஷனை. இது Z. இவருக்கு T3 டைம் எடுக்குது. y T2. ஓகே. இப்படி எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த எக்ஸ் என்ற ஆர்டருக்கு தானே, எக்ஸ் என்ற ஆக்டிவிட்டி முடிகிறது தான் இந்த நோட். அதே மாதிரி y என்ற இடம் ஸ்டார்ட் பண்றதா இந்த நோட் வந்து அந்த படத்துல வகை விளங்குது தானே. அதை வச்சுக்கொண்டு நாங்க இந்த எக்ஸுக்கு இந்த நோட்ல என்ன எழுதலாம்னு நினைக்கிறீங்க? என்ன எழுதலாம்டா? இந்த எக்ஸ் வந்து ஏர்லியா எப்ப ஃபினிஷ் பண்ணுவேன்? ஃபினிஷிங்கை பற்றி தான் நாங்க இந்த நோட்ல எழுதலாமே. எக்ஸுக்கு எக்ஸ் இந்த ஃபினிஷிங்கை பற்றி எழுதலாம்டா. ஏர்லியா ஃபினிஷ் பண்ற டைம் எழுதலாம் அட் எக்ஸ். அதே மாதிரி லேட்டா ஃபினிஷ் பண்ற டைமையும் எழுதலாமா இல்லையா? எழுதலாம். இந்த நோட்ல நாங்க எக்ஸ் முடிகிறது, ஏர்லியா ஃபினிஷ் பண்ற டைம், லேட்டா ஃபினிஷ் பண்ற டைம் எவ்வளவு நேரம் எடுக்கு. அதே மாதிரி y இந்த ஸ்டார்டிங் பாயிண்டையும் இதுல எழுதலாமா இல்லையா? எழுதலாம். y இந்த ஸ்டார்டிங் என்னென்ன ஸ்டார்டிங்? ஏர்லியா ஸ்டார்ட் பண்ற டைம். இப்போ ஏர்லியா ஸ்டார்ட் பண்ற ஏட் டைம் y இந்த டைம். அதே மாதிரி லேட்டா ஸ்டார்ட் பண்றதையும் இந்த நோட்ல கதைக்கலாம். அதே மாதிரி சொல்லுங்க அப்போ. ஏன்டா இது அப்படி நிக்குது? சரி, ஸ்டக் ஆயிட்டேன். அதே மாதிரி இது வந்து என்ன? இது y முடிகிற டைம், என்ன முடிகிற நோட். அப்ப இங்க அதே மாதிரி என்ன ஏர்லியா ஃபினிஷ் பண்ற y இந்த இதை எழுதலாம். அதே மாதிரி லேட்டா ஃபினிஷ் பண்ற y இந்த இதை எழுதலாம். இங்க Z ஏர்லியா ஸ்டார்ட் பண்ற டைம் எழுதலாம். Z லேட்டா ஸ்டார்ட் பண்ற டைமும் எழுதலாம். ஓகே. பட் எங்களுக்கு ஒரு ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கணும்டா. அதாவது இதை வந்து ஒரு ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு எவ்வளவு டிலே பண்ணலாம், எவ்வளவு டிலே பண்ணக்கூடாது என்ற மாதிரி ஒரு தீர்மானம் எடுக்கணும்டா. கிரிட்டிக்கலா எங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சா எங்களுக்கு முடிவெடுக்கச்சுவோம்? எந்த விஷயம் தெரிஞ்சுவோம்டா? எவ்வளவுக்கு எவ்வளவு ஏர்லியா இதை ஸ்டார்ட் பண்ணலாம், அதே மாதிரி எவ்வளவு லேட்டா இந்த டாஸ்கை ஃபினிஷ் பண்ணலாம். இதுதான் எங்களுக்கு தேவையான முக்கியமான டேட்டா. ஓகே. ஏர்லியா ஸ்டார்ட் பண்ற டைம், லேட்டா ஃபினிஷ் பண்ற டைம் தான் ஒரு ஆக்டிவிட்டியில எங்களுக்கு தேவையான விஷயங்கள். அப்ப சொல்லுங்க. அப்ப எக்ஸ் என்ற ஆக்டிவிட்டியில எனக்கு எது தேவையில்லை? இந்த இஎஃப்எக்ஸ் ஏர்லியா ஃபினிஷ் பண்ற டைம் எனக்கு தேவையில்லை.
அதே மாதிரி வையின்ற பாத்தீங்களாண்டா எனக்கு லேட்டா ஸ்டார்ட் பண்ற டைமும் ஏர்லியா ஃபினிஷ் பண்ற டைமும் தேவையில்லை. அதே மாதிரி செட்டுக்கு பாத்தீங்களாண்டா லேட்டா ஸ்டார்ட் பண்ற டைம் எனக்கு தேவையில்லை. அப்ப ஒரு விஷயம் நாங்க தீர்மானம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏர்லியா ஸ்டார்ட் பண்ற டைம் லேட்டா ஃபினிஷ் பண்ற டைம் தான் போதுமானதுண்டா. நாங்க இந்த நோடுல இருக்கிற இந்த ரெண்டு டேட்டாவையும் வச்சுக்கொண்டு நாங்க என்ன எழுதலாம்டா, என்ன எழுதலாம்? ஏர்லியா ஸ்டார்ட் பண்ற வை என்ற டாஸ்க ஸ்டார்ட் பண்ற ஏர்லியஸ்ட் டைமும் அதே மாதிரி லேட்டா ஃபினிஷ் பண்ற எக்ஸ்டெண்டட் டைமும் குறிச்சா காணும் உங்களுக்கு ஒரு நோட்ல. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். அதாவது என்ன, இந்த நோட்ல இருந்து வெளிக்கிற ஜட்டுன்ற ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமும் அந்த நோட்ல வந்து முடிகிற டாஸ்க்ன்ற லேட் ஃபினிஷ் டைம், இந்த ரெண்டும் காணும் ஒரு நோடுக்கு எழுதுறதுக்கு. ஓகேயா? அப்ப இது விளங்கிட்டா இந்த குட்டி பெட்டி ஒரு நோட்ல குறிக்கிற இந்த டியூரேஷன் குறிக்கிற இந்த பெட்டி என்னத்தை மீன் பண்ணுதுன்னு விளங்கிட்டா. இதுல டவுட் இருக்கிறார்கள் சொல்லுங்க. அதாவது இங்க இந்த நோட்ல இருந்து வெளிக்கிற ஆளுண்ட ஏர்லிய ஸ்டார்டிங் டைமும் இந்த நோட்ல வந்து முடிகிற ஆளுண்ட அதாவது ப்ரீடிசஸர்ன்ற லேட் ஃபினிஷ் டைமும் தெரிஞ்சா எங்களுக்கு எங்களால் அனலைஸ் பண்றதுக்கு எங்களுக்கு சுகமா இருக்கு. அப்ப இது ESY என்றும் இது LFX என்றும் எல்லா நோட்டுக்கும் நாங்க குறிக்கலாம்ன்றது விளங்கிட்டேன். மிச்சம் இது தேவையில்லை. எங்களுக்கு ஒரு டாஸ்க் ஏர்லி ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அதை லேட்டா ஃபினிஷ் பண்ற அந்த பாயிண்டையும் வச்சுக்கொண்டு எங்களால டிசைட் பண்ண முடியும். இது ஏன்னா அதுக்கு பிறகு இடைக்குள்ள நாங்க எவ்வளவு மாற்றமும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. பட் ஒரு விஷயம் செய்யறதுக்கு அந்த ஒரு வேர்ஸ்ட் கேஸ் வேணும் தானே. அப்ப இவரை வந்து இது எவ்வளவு ஏர்லியா செய்யலாம், இதுக்கு மேல ஏர்லியா செய்யலாம், எவ்வளவு லேட்டா செய்யலாம், இதுக்கு மேல லேட்டா ஃபினிஷ் பண்ணிடலாம், இதுக்குள்ள ஃபினிஷ் பண்ணிடணும். அந்த விஷயம் தெரிஞ்சா காணுமா இல்லையா ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கு. இது விஷயம் விளங்கிட்ட. இந்த இந்த கடைசியா ஒரு நோடுக்கு என்ன தேவை என்று போட்டேன் நான். இந்த பெட்டி விளங்கி நான் சொல்லுங்க. விளங்கிட்டா விளங்கல? விளங்கிட்டு விளங்கிட்டு. ஓகே. அந்த ES ஏர்லி ஸ்டார்ட், LS லேட் ஸ்டார்ட், EF ஏர்லி ஃபினிஷ், LF லேட் ஃபினிஷ். லேட்டா எவ்வளவு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகேயா? இப்ப நாங்க ஒவ்வொரு நோடுக்கும் இதே மாதிரி நாங்க போட போறோம். என்ன, இந்த ஏர்லி ஸ்டார்ட் ஆஃப் அங்க இருந்து ஒழிக்கிற ஆளுண்ட ஏர்லி ஸ்டார்ட்டும் முடிகிற ஆளுண்ட லேட் ஃபினிஷும் போட போறோம். ஓகேயா? ஸோ இதை நான் இப்படி பெட்டியில நாங்க இப்படி போட்டு பிரிச்சு எழுதலாம். ஓகேயா? அதை நான் குரூப் பண்ணி இருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் முதல்ல என்ன செய்ய போறேன்டா, எல்லா நோடுக்கும் நான் இதை செய்ய போறேன்.